தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உக்ரைன் எரிபொருள் வர்த்தகத்தில் இந்தியா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று உக்ரைன் எண்ணெய் சந்தை ஆய்வகமான நாஃப்டோரினாக் தெரிவித்துள்ளது. 2025 ஜூலை மாதத்தில் உக்ரைனுக்கான டீசல் இறக்குமதியின் இந்தியா 15.5% பங்குடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. தினமும் சராசரியாக 2700 டன் டீசலை இந்தியாவில் இருந்து உக்ரைன் இறக்குமதி செய்கிறது. 2025இல் இதுவே மிக உயர்ந்த அளவாகும் என்று தெரிவித்துள்ளது. 2024 ஜனவரி முதல் ஜூலை வரை இந்திய பங்கு 1.9% மட்டுமே இருந்த நிலையில் 2025இன் அதே காலத்தில் 10.2% உயர்ந்துள்ளது. இந்தியாவில் தயாரான எரிபொருட்கள் ரொமேனியாவிலிருந்து டொனிபெக் நதி வழியாகவும் துருக்கியின் மர்மாரா துறைமுகம் வழியாகவும் உக்ரைனுக்கு சென்றதாக ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக ஸ்லோவாக்கியா 15%, கிரீஸ் 13.5%, துருக்கி 12.4% மற்றும் லுத்தியானியா 11.4% என உக்ரைனுக்கான முக்கிய விற்பனையாளர்களாக இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக கூறி இந்தியாவுக்கு 50% கூடுதல் வரியை விதித்துள்ள நிலையில் இந்தியா தனது எரிசக்தி கொள்முதல் திட்டத்தை மாற்றாமல் முன்னெடுத்து வருகிறது. ஈரான், வெனிசுலா மீது அமெரிக்க தடைகள் இருந்ததால் இந்தியா முன்பு அவற்றிலிருந்து எண்ணெய் வாங்க முடியாமல் போனது. ஆனால் ரஷ்யாவுடனும் வாங்கக்கூடாது என அமெரிக்கா போட்ட கடிவாளத்தை கண்டுகொள்ளாமல் இந்தியா தைரியமாக எண்ணெய் வாங்கி வருகிறது. யாரும் மாதங்களில் அதிகம் வாங்கவும் முடிவு செய்துள்ளது. இது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் அந்த ரஷ்ய எண்ணெய் சுத்திகரித்து அதை உக்ரைனிடமே அதிகளவில் இந்தியா விற்று வரும் தகவல் வெளியாகியுள்ளது.